ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சகமோட்டோ டேஸ் இந்த அனிமே தான். இந்த அனிமே பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. மாங்காவும் சரி இந்த அனிமேவும் சரி 2025 சும்மா கலக்கி விட போகுது. இதோட ஸ்டோரி லைன் தாங்க வேற லெவல்ல இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்க போட்டுருங்க. ஸ்டார்டிங்லயே ஒருத்தனை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அதுதான் நம்ம சகமோட்டோ. அவனை எல்லாருமே தாக்குறாங்களா, ஆனா ஒரு புல்லட் ஆளு மேல பல்ல இருக்கிற புல்லட் எல்லாத்தையும் தடுத்து அப்படியே மண்டையிலேயே கத்தி வச்சு தாக்குறான். அதே மாதிரி தான் அங்க இருக்கிற ஒருத்தங்களையும் வெறுமா கத்தி வச்சு போட்டு தள்ளுறான். பயங்கரமா தாக்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே எங்க இருக்காங்கன்னு தேடுறாங்க. சகமோட்டோவை அங்க ஆள காணோம். உலகத்துல ஒரு லெஜெண்டரியான ஹிட்மேன் இருக்கான். அவனோட பேர் தான் டாரோ சகமோட்டோ. அன்னைக்கு அவன் ஒரு பொண்ணை மீட் பண்ணா. அந்த பொண்ணை பார்த்து ஆளு லவ்ல விழுந்தான். அதுக்கப்புறம் வேற என்ன கல்யாணம் குட்டி இந்த மாதிரி வாங்கிட்டானா. அப்படியே கொஞ்ச நாள்ல ஆளு கொஞ்சம் குண்டாயிரான். ஆனா இன்னாதான் குண்டானாலும் இவனை நீங்க குறைச்சி எடப்படக்கூடாது. இன்னும் அந்த திறமை அந்த உடம்புல அந்த மூமெண்ட் எல்லாமே ஆளுக்கு இருக்கு. நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஒருத்தன் நம்ம சகமோட்டோ தேடி வரான். அங்க ஒரு சின்ன பையனும் இந்த டோர்ல கிறுக்கி விட்டு அதுல தாக்கி தாக்கி விளையாடுவானா. திடீர்னு அங்க ஒரு பர்சன் வரான். தெரியாம ஆளும் குடிவானா. அவனோட பேக்ல இங்க இருக்கும். அது அவனோட பேண்ட்ல அப்படியே ஊத்திக்குது. இதனால ஆளு கடுப்பாய் தாக்கலான்னு போவான். சகமோட்டோ அப்படியே கொள்றான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இப்ப நடந்தது இது சகமோட்டோட இமேஜினேஷன் தான். குண்ட அவன் ஒண்டி இல்லனா இந்த பையனை அப்படின்னு சொல்லி அவன் போயிடறான். ஆளு பெண்ணை வச்சு மிரட்டி பயமுத்தி அம்பிருப்பான். வெளியில ஒரு ஆளை பாத்துட்டு போல அவன் இதெல்லாம் பாத்துன்னு இருப்பான். அங்க சகமோட்டோவன் பயங்கரமா பாராட்டுறான். அது உண்மையிலே ஆசம் தான். அதான் ஷின்னு சொன்னோனே அவனோட மைண்ட்ல கொள்றதுதான் அது. ஷின்னு கிட்ட ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டி இருக்கு. அதுதான் மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. அதனால அது பயங்கரமா கத்துறான். சகமோட்டோ இதெல்லாம் சரியில்லை. என்ன தாக்க பாக்குற உனக்கு கீழே வேலை செஞ்சோம்பா. ஷின்னு எதுக்கு வந்திருப்பானா பழையபடி நம்ம சகமோட்டோவை செஷன் பண்ற வேலைக்கு வர சொல்றதுக்கு தான் வர சொல்லிருப்பான். சகமோட்டோ நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளு. ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு பயங்கரமான பேர் இருக்கு, லெஜெண்டரி ஹிட்மேன். நீங்க என்னன்னா இப்படி ஆயிட்டீங்க. நீங்க ரொம்ப குண்டாயிட்டீங்க. டைம் என்னால உங்களை அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியல. நீங்க வரனால. ஆனா சகமோட்டோ அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே சாப்பிட்டு இருப்பானா. சைடு அவன் ஸ்மோக் பண்ண போகும்போது திடீர்னு அது துண்டாவுது. பண்ணது நம்ம சகமோட்டோ தான். அங்க ஷின்னு யோசிக்கிறான். என்னதான் ஒரு குண்டா இருந்தாலும் அவரோட வேகம் அது குறையவே இல்ல. இன்னமும் அப்படியே தான் இருக்காரு. நினைச்சிருந்தா இவர் எப்போ வேணாலும் யார வேணாலும் போட்டு தள்ள முடியும் போல. ஒரு பர்சனா ஹெல்ப் கேட்கறான். அவர் ஒரு மரத்துல நிறையவே பிரான்ச் எல்லாம் முளைச்சிருக்குமா. அதெல்லாம் வெட்டணும்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காரு. அங்க சகமோட்டோவும் போய் செம்ம வேகமா வெட்டி வர்றான். இதே மாதிரி தான் அங்க ஒரு குழந்தை சாப்பிடாதா அதுக்கும் ஹெல்ப் பண்ணி வர்றான் சாப்பிடறதுக்கு. இதே மாதிரி தான் அங்க பசங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அந்த சிட்டிக்கே ஆளு ஹெல்ப் பண்ணினே இருப்பான். சகமோட்டோ நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க என்னன்னா இப்படி பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஐடென்டிட்டியை எப்படி மறைக்கணும்னு நல்லாவே தெரியுது. சகமோட்டோ அவன் எவ்வளவு கூட்டு பாக்குறான். சகமோட்டோ அங்க வர மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் ஷின்னு அங்க உள்ள போய் உட்காந்து யோசிக்கிறான். என்னதான் ஒரு குண்டா இருந்தாலும் அவரோட வெயிட் அது கூடி போயிருந்தாலும் அம்மா அவர்கிட்ட அந்த பயங்கரமான ஆறா இருக்கு. அங்க ஒரு காலம் யாராதுன்னு பார்த்தா பாஸ் தான். சகமோட்டோ இப்ப கேங்க விட்டு போயிட்டால. அதனால சகமோட்டோவை அவன் கொல்லணுமா? பாஸ் என்ன பேசுறீங்க நீங்க? குண்டாயிட்டான். அவனால நம்மளுக்கு என்ன ஆக போகுது அதெல்லாம் எனக்கு தெரியாது. சகமோட்டோ ஒரு கேங்ஸ்டர். அவன் லீவ் பண்ணிட்டான். நம்மளோட ரூல்ஸ் பத்தி உனக்கு தெரியும்ல. ஒருத்தர் நம்ம கேங்க விட்டுட்டா கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டு போகணும். ஆனா ஷின்னு அங்க முடியாதுன்னு தான் சொல்லுவான். அங்க அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சான். நீ கொல்லனா என்ன என்னோட மத்த ஆளுங்களை அனுப்புவேன் கொல்றதுக்கு. அதனால ஷின்னுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் குளிக்கும் போதும் அதே விஷயத்தை தான் யோசிக்கிறான். சகமோட்டோவை நான் கொல்லனாலும் வேற யாராச்சும் கொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால இதை நான் தான் பண்ணி அவனு நினைக்கிறேன். இப்படியே ஆளும் உள்ள போறான். உள்ள போய் சகமோட்டோவை மீட் பண்றான். சகமோட்டோ இந்த டவுனை விட்டு போறேன். அதனால நான் வேலையை முடிச்சுட்டு போலாம் தான் இருக்கேன். அப்படியே கண்ணை வச்சு தாக்குறேன்னா சகமோட்டோ வாயில இருக்கு கேண்டியை வச்சு தடுக்கிறான். கேண்டினால அது அப்படியே தசை மாறி போகுது. இதை பார்த்து ஆளும் ரொம்ப ஷாக் ஆகிறான். சகமோட்டோ எங்க இருக்கான்னு நம்ம ஷின்னுக்கு தெரியல. இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் கேண்டியை வச்சுலாம் ஆளு தாக்குறான். சம வேகமா பின்னாடி அவனை தாக்கி ரொம்ப தூரமா தள்ளிறான். சகமோட்டோ பாக்கும்போது அப்படி எங்க இருக்கிற சகமோட்டோ பாக்குற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி அவன் வாங்கிறான். சைன்ல எழுந்து பார்த்தா அந்த சகமோட்டோட பொண்ணு அங்க சொல்றா, பாப்பா எழுந்துட்டா அவன். இதுக்கப்புறம் அவங்க ஷின்னுக்குன்னு சாப்பாடையும் கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. ஷின்னு வந்தது இங்க கொல்றதுக்கு. ஆனா இவங்க என்னன்னா சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சைடு அவனுக்கு டவுட்டா இருக்கு, இந்த சாப்பாடுல பாய்சன் ஏதாச்சும் கலந்து வச்சிருக்காங்களான்னு. அவன் சாப்பிட்டு பார்க்கும்போது அது அவ்வளவு ருசியா இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனுபவிச்சதே இல்ல. எனக்கு இப்பதான் புரியுது சகமோட்டோ எதுக்கு வேலையை விட்டாருன்னு. இந்த மாதிரி ஒரு பிரஷியஸான மூமெண்ட்டை அவர் என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து போவானா சகமோட்டோ அப்படியே பின்னாடி கேட்கறான். திரும்ப வாங்க அப்படின்னு எழுதி இருக்கு. சைடு அவன் கேங்ஸ்டர் கிட்டே இந்த விஷயத்த சொல்றான். கேங்ஸ்டர் ரொம்ப கடுப்பாகிறான். ப்ளீஸ் நீங்க அவரை கொள்ளாதீங்க. அவர் வாழட்டுமே. அவருக்கு இந்த டவுனு மக்கள் எல்லாருமே தான் அவரோட வாழ்க்கையை. அதனால அப்படியே விட்டுருங்க. அவரை கொள்ளாதீங்க. இல்ல அவன் ரூல்ஸையும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி போட்டு போயிட்டான். அதனால அவன் செத்தாகணும். ஆனா நீங்க அவரை கொல்றதுக்கு என்ன கொன்றுங்க. அப்ப நீ சாகுறனா நீ செத்துப்போ. அதே டைம்ல நான் அவனை விட்டுறேன். ஆனா மனசுல அப்படி யோசிப்பானா அதான் நம்ம ஆளு பிடிச்சிருவான். ஏன்னா இவன் செத்தக்கு அப்புறம் எப்படியே சகமோட்டோவை இவங்க கொல்லதா போறாங்க. அதனால ஆளு அங்க பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். சைடு சகமோட்டோ ஒரே ஒரு பட்டன் தான் அமுக்குறான். அதுக்கே அங்க எல்லாமே அப்படியே மாது. அங்க ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கு. அப்புறம் ஷின்ன கட்டுறாங்க. ஷின்னு அங்க தப்பிச்சுக்கினே இருக்கான். ஒருத்தங்க தாக்க வராங்களா அதையுமே அவன் மைண்ட் ரீட் பண்ணி பயங்கரமா தாக்குறான். சுட போனா அதையும் மைண்ட் ரீட் பண்ணி அங்க இருந்து தப்பிக்கிறான். பாஸ் எனக்கு தெரியல அவன் நம்மளோட மூமெண்ட்டை படிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்டா முட்டாளே, அவனால மூமெண்ட்டை படிக்க முடியும் இல்ல அவரோட மைண்டே படிக்க முடியும். ஏன்னா ஒரு சைக்கிக்கு. இந்த சைடு ஷின்னு தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு வரான். அங்க கடைசியில பார்த்தா ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. அதை வச்சு மேனேஜ் பண்றான். ஆனா காலையில அவனை சுட்டுறாங்க. நான் மாட்டிக்கினேன். நான் அவ்வளவுதான் சாக போறேன்னு நினைக்கிறேன். கரெக்டான டைம்ல சகமோட்டோ காப்பாத்துறான். சகமோட்டோ பார்த்தோன்னே அங்க பாச சொல்றான், சீக்கிரம்டா முட்டா பசங்களா இருக்குங்க எல்லாரையும். இதே மாதிரி எல்லாருமே சகமோட்டோ தாக்குறாங்க. ஆனா ஆளு திரும்ப சாப்ஸ்டிக் வச்சு அந்த புல்லட் எல்லாம் பிடிக்கிறான். அதே வேகத்தோட எல்லாருமே பொழந்து கட்டுறான். ஒரு கயிறு இருக்குமா அதை வச்சு பயங்கரமா தாக்குறான். இன்னொத்தனுக்கு வாயிலே அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சு போடுறான். மாதிரி இன்னொத்த தாக்க வந்தா அவனையும் தாக்கிறான். பாச சொல்றான், அடே நீங்க எல்லாம் என்னடா பண்றீங்க? தனியால எல்லாரையுமே தாக்குறான். நீங்க என்னன்னா தண்டமா இருக்கீங்க. அதுக்குள்ள பாசையும் அங்க மத்தவங்களையும் தாக்கிறான். ஷின்னு சகமோட்டோ பார்த்து யோசிக்கிறான். இவருதான் லெஜெண்டரி ஹிட்மேனா? இவர் உண்மையிலேயே வேற லெவலு. ஷின்னு கிட்ட இருந்து ஒரு சிப்பையோ எடுக்கிறாரு. இப்பதான் ஷின்னுக்கே புரியுது. அடி வாங்கி கீழே கிடக்கும் போது மேல ஒரு சிப்பை செட் பண்ணிட்டாரு. பக்னாலதான் இவனோட லொகேஷனும் இவங்க பேசின விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவன் ஒரு ஆப்டோனையும் தூக்கி போறான். அவ்வளவுதான் நீ என் கூட
கூட வேலை செய், நான் உனக்கு காசையே பே பண்றேன், ஏன் நல்லா வேலை பண்ணனா இன்னமும் எக்ஸ்ட்ரா உனக்கு தரேன். அங்க சகமோட்டோ கூட அங்க வேலை செய்யறானா, வேலை செய்யும்போது ஒரு பாட்டியும் ஏதோ ஒரு பொருள் எடுக்க முடிக்கும், போய் பாட்டிக்கு ஹெல்ப் பண்றான். உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அவன் ஒரு சைக்கிக்கு. அதே சகமோட்டோவோட ஒய்ஃப், அந்த சின்ன பொண்ணு எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா வராங்க. நிறைய அந்த பையனை கேக்குறான், ஆமா நீ எதுக்கு இங்க வேலை செய்யற, இதுதான் என்னோட லாஸ்ட் ஜாப், அப்பனா நீ இதுக்கு மேல வேலையை செய்ய மாட்டியா? சகமோட்டோ சொல்றான், நீ சொன்ன நீ செத்த. ஆள் அங்க போய் சொல்றான், நான் வந்து கிளீனரா இருக்க போறேன், பாக்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இங்கே இந்த எபிசோட முடியுது, அதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். ஏன்னா நம்ம சகமோட்டோ அவனை வந்து நீங்க சாதாரணமா போடக்கூடாது, ஆளுக்கு என்னதான் வயசா இருந்தாலும் அந்த மூமெண்ட் அதெல்லாம் இன்னும் அவனுக்கு போகல. அதே மாதிரி ஏகப்பட்ட மிஷின் வரும் இவனை கொல்லணும்னு. ஏன்னா இவன் வேற ஒரு லெஜெண்டரி கில்லர். பாக்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.